நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு. அவர் வெறுமனே இடைத்தேர்தலில் போட்டியிட மட்டும் போறதில்லைங்க. அவர் அதிமுகவோட ஆதரவோட, அவர் திமுகவோட ஆதரவோட, அவர் இதர பிற எதிர்கட்சிகளோட ஆதரவையும் பெற்று அவர் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகளோட பொது வேட்பாளராக களமிறங்க போறாரு. அவர் பொது வேட்பாளராக களமிறங்கிறதுனால அவர் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்க போறாரு. திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போக போகிறது 100% உறுதியாயிடுச்சு. திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் எப்படி திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் அங்கே தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் சம்பவம் பண்ண போகிறாரு. எப்படிங்க திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸை யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. ஆனால் இந்த நியூஸ் சமூக ஊடகங்கள்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லையும் சரி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கூட்டு பொரியல்லாம் சாப்பாட்டில் மட்டும்தான், ஆனால் தேர்தலில் வந்துட்டால் நாங்கள் எப்போவுமே தனித்து மட்டும்தான் போட்டியிடுவோம்னு சொல்லி 2016 தொடங்கி கடைசியாக நடந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும்னு சொல்லி எல்லா தேர்தலையுமே தொடர்ந்து தனித்து மட்டுமே போட்டிட்டு வந்த திரு சீமான் அவர்கள் எப்படி திமுகவோட ஆதரவில், அதிமுகவோட ஆதரவில் உண்மையிலே அவர் அம்பாசமுத்திரம் தொகுதியோட பொது வேட்பாளராக களமிறங்க போகிறாரா, இல்லை இது சோசியல் மீடியாவில் கலப்பி விடப்பட்டிருக்க மற்றும் ஒரு பொய் செய்தியா? திரு சீமான் அவர்கள் எதனால் பொது வேட்பாளராக ஆக மாட்டார்? திரு சீமான் அவர்கள் எதனால் பொது வேட்பாளர் ஆகக்கூடாது? ஒருவேளை இந்த செய்தி உண்மையாகி திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளரானா அதோட சாதகங்கள் மற்றும் பாதகங்கள் என்ன? 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த 6 தொகுதியில் பல பொது தொகுதிகள் இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் எதுக்காக அம்பாசமுத்திரம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு? அவரோட இந்த முடிவு சரியா இல்லையான்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க ட்ரை பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் அவரை எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு சீமான் அப்படின்னு சொல்லி தான் திரு சீமான் அவர்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் மற்றும் தங்கைகளால் அன்போடு அழைக்கப்பட்ட திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாரு. திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறதா யாருங்க சொன்னது? இல்லைங்க, திரு சீமான் அவர்கள் தாங்க சொன்னார். அவர் தினத்தந்தி நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அந்த பேட்டியில் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி என்னோட கட்சியை சேர்ந்த தம்பிகள் மற்றும் தங்கைகள்லாம் விருப்பப்படுறாங்க. அதனால் அந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதியில் நான் போட்டிடணும். அந்த 6 தொகுதியில் எந்த தொகுதி சரியான தொகுதியாக இருக்கும்னு சொல்லி கலந்து ஆலோசித்தா அதுக்கு சரியான தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதனால் நான் இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறேன். அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறேன். அம்பாசமுத்திரம் தொகுதி மட்டும் இல்லை, மீதம் இருக்க 5 தொகுதியில் சேர்த்து தமிழ்நாட்டில் நடக்கவிருக்க 6 தொகுதி இடைத்தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் அந்த பேட்டியில் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டிடணும், அங்கே நான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி என்னோட கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, மாற்று கட்சியை சேர்ந்தவங்களும் இதையே தான் தன்னிடம் சொன்னதா திரு சீமான் அவர்கள் அந்த ஊடக பேட்டிக்கு சொன்னதா அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்ததுனாலானு தெரியல, இல்லை அவங்களே கட்டி விட்டாங்களான்னு தெரியல, என்னன்னு சொல்லி ஒரு நியூஸை கட்டி விட்டுட்டாங்க. என்ன நியூஸ் அது? திரு சீமான் அவர்களுக்கு திமுக ஆதரவு தர போகிறாங்க, திரு சீமான் அவர்களுக்கு அதிமுக ஆதரவு தர போகிறாங்க, திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட பொது வேட்பாளர் ஆக போகிறாரு. அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று விஜய், இன்னொன்று சீமான். அதாவது விஜய் அவர்கள் வேட்பாளராக நிறுத்துகிற இசக்கி சுப்பையாவோ இல்லை வேற யாரோ அவருக்கும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு தான் போட்டியே. மற்றபடி திமுக, அதிமுக, பாமக, பாஜகன்னு சொல்லி எதிர்கட்சி வரிசையில் இருக்க அனைத்து கட்சிகளும் திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குது. இது வெறுமனே சோஷியல் மீடியாவில் மட்டும் வராமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், பிரபலமான யூடியூப் சேனல்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த நியூஸை கேரி பண்ணி பேச தொடங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போகிறான்னு சொல்லி அவரே அறிவிச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போகிறாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கே இருக்க கேள்வி என்னன்னா, திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக களம் காண போகிறாரா, இல்லை எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிறுத்துகிற பொது வேட்பாளராக களம் காண போகிறாரா அப்படின்றது தான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராகவும் களம் காணலாம், திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளராகவும் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் களம் காணலாம். இது ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது.
இதில் எது நடக்குன்றது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, வேட்புமனு தாக்கல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை தான் போட்டிடுவார். அவர் கண்டிப்பாகவே பொது வேட்பாளர்ன்ற முடிவுக்கு ஒத்துக்க மாட்டார். அப்படின்றதுக்கு பின்னாடி எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. எதனால் திரு சீமான் அவர்கள் தன்னை பொது வேட்பாளரை அறிவிக்க ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முதல் முக்கிய காரணம் ட்ராக் ரெக்கார்டு. திரு சீமான் அவர்கள் 2010 கட்சி அரசியலில் இருக்கார். திரு சீமான் அவர்கள் 2016 தேர்தல் அரசியலில் இருக்கார். 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி 2016 தொடங்கி 2026 வரைக்கும்னு சொல்லி இந்த 10 வருஷத்தில் திரு சீமான் அவர்கள் நிற்காத போட்டியிடாத தேர்தலே இல்லை. திரு சீமானோட நாம் தமிழர் கட்சி போட்டியிடாத தேர்தலே இல்லை. அப்படி 3 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்னு சொல்லி எல்லா தேர்தலையுமே 2016 தொடங்கி 2026 வரைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலையுமே போட்டியிட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மேலே சொன்ன எல்லா தேர்தல்கள்லையும் வெறுமனே போட்டி மட்டும் இடல, தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. திமுக எல்லா தேர்தலும் தனித்து போட்டிட்டாங்களா? இல்லை. மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டிட்டு இருந்த அதிமுக 2019 கூட்டணிக்கு போயிட்டு இருந்தாங்க. அதே 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லி 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் 2019 கூட்டணிக்கு போயிட்டு இருந்தாங்க. தினகரன் புதுசாக கட்சி தொடங்கினாரு, அவரும் கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினாரு, அவர் கூட்டணி வச்சாரு. இப்போ கட்சியே இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு இருந்தது. இதில் ஒரு சிலர் சொல்லலாம், திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் 233 தொகுதியில் போட்டியிட்டார்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் திரு விஜய் அவரோட கூட்டணி சேரத்துக்கு எந்த கட்சிகளும் வரலை. ஆனால் திரு சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்காத கட்சியே இல்லைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும், ஆண்ட கட்சி, இப்போ ஆண்டுட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் முதல் கொண்டுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே திரு சீமான் அவர்களையும் திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட கூப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க. அப்படி எல்லாருமே கூப்பிட்டு 50 சீட்டுக்கு மேலே தரேன், துணை முதலமைச்சர் பதவி தரேன், ஏன் பாஜகவோட மத்திய தலைமை திரு சீமான் அவரோட முதலமைச்சர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தலாம் அப்படின்ற செய்தியெல்லாம் கூட வந்தப்போ கூட திரு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போல. திரு சீமான் அவர்கள் எதனால் கூட்டணிக்கு போல? திரு சீமான் அவர்கள் ABCDன்ற அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்க 4 பேர் தான் என்னோட எதிரிகள், இவங்களை அழிக்கிறது, அவங்கள தோக்கடிக்கிறது தான் என்னோட ஒரே இலக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் என்னோட இனத்தை கொன்ற கட்சி, திமுக அதுக்கு துணை நின்ற கட்சி, அதிமுகவும் பாஜகவும் இனப்படுகொலை நடந்தப்ப மௌனம் சாதித்த கட்சிகளாக இருக்கிறதுனால தன்னோட முதல் மேடை, அதாவது 2010 திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கும் போதே என்ன சொல்லிட்டாரு, ABCD என்கிற அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, DMK இவங்களோட ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்றத 2010 சொன்னார். 2016 ப்ரூவ் பண்ணார். 2019 அதை கண்டினியூ பண்ணார். 2021 அதை உறக்க சொன்னார். 2024 அதை செயலின் மூலமாக நிரூபித்தார். கடைசியாக நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரு சீமானோட நாம் தமிழர் கட்சி 8% மேலே ஓட்டு எடுத்திருந்தாங்க, மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவருக்கு முன்னாடி எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தது. எப்படி எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தது? அந்த மாதிரி அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் திரு சீமான் அவர்கள் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் தன்னோட ABCD எதிர்ப்போடு சேர்த்து இப்போ ஆட்சியில் இருக்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நின்று தனித்து தான் போட்டிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் திமுகவோட ஆதரவையோ இல்லை அதிமுகவோட ஆதரவையோ பெற்று போட்டியிடறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, மண்டிட்டு வாழ்கிறதுக்கு எழுந்து நின்று செத்துடலாம். எப்படி மண்டிட்டு வாழ்கிறதுக்கு எழுந்து நின்று செத்துடலான்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. உண்மையான வளர்ச்சி ஒருத்தரோட தோல் மேலே நின்றுக்கிட்டு உயர காட்டுறதை விட என்னோட சொந்த உயரத்தை காட்டுறது தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்காரு. அப்படி மண்டிட்டு வாழ்கிறத விட எழுந்து நின்று சாகரத்தே மேல்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் கூட்டாக சேர்ந்து கிடைக்கிற வெற்றியை விட தனித்து நின்று கிடைக்கிற தோல் எவ்வளோ பரவாயில்லன்னு, இன்னொருத்தரோட தோலில் ஏறி உக்காந்துக்கிட்டு கிடைக்கிற வளர்ச்சியை விட தன்னோட சொந்த வளர்ச்சி, தன்னோட சொந்த உயரம் தான் பெருசுன்னு சொல்கிற திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக களம் காணுவாரே கண்டி
அவர் எதிர்கட்சிகளோட ஆதரவு பெற்ற பொது வேட்பாளராக களம் காண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுக்கு பிறகு மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது என்ன? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாரு. அது என்ன? இடைத்தேர்தலில் போட்டி, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி, 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டி, 20 ஆண்கள் 20 பெண்கள், 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டி, 117 ஆண்கள் 117 பெண்கள் என்றத திரு சீமான் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். இப்படிலாம் அறிவித்த திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் கண்டிப்பாகவே நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வேட்பாளராக களம் காண்பாரே கண்டி திமுகவோட ஆதரவு பெற்ற, அதிமுகவோட அன்பை பெற்ற பொது வேட்பாளராக கண்டிப்பாகவே போட்டியிடவே மாட்டார். ஏன்னா திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணார்? அதாவது 2021 2026 வரையிலான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட திமுக ஆட்சியில் திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார்? திமுக அரசு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு கடலுக்கு நடுவில் பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் 5 வருஷம் ஆட்சியில் அவங்க பேனா சிலையை வைக்கவே இல்லை. அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியிருந்தாங்க. அவங்க அந்த முடிவிலிருந்து பின்வாங்கிறதுக்கு ஒரே காரணம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அப்படி தன்னோட அப்பாவோட, அப்படி தன்னோட தாத்தாவோட பெருமையை பறைசாற்ற பேனா சிலையை கடலுக்கு நடுவில் வைக்க விடாமல் தடுத்த திரு சீமான் அவர்களுக்கு திமுக எங்கேயாவது ஆதரவு தருவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே இல்லை. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு? மெரினாவில் இருக்கிறது திராவிட சுடுகாடு. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சுடுகாட்டில் இருக்க 4 சமாதியுமே அடித்து உடச்சி நொறுக்கி காலி பண்ணி மெரினா கடற்கரையை ஒரு அழகான கடற்கரையாக மாற்றுவேன், அதாவது திராவிட சுடுகாட்டை அழகான கடற்கரையாக மாற்றுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அந்த மெரினா கடற்கரையில் இருக்க திரு சீமானோட வார்த்தைகள் சொன்னால், திராவிட சுடுகாட்டில் அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க, திமுகவோட முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட கட்சியை சேர்ந்த தலைவர்களோட சமாதியை உடைப்பேன்னு சொல்கிற ஒருத்தருக்கு திமுகவும் அதிமுகவும் ஆதரவு தருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே தரமாட்டாங்க. மேலும் நான் இந்த வீடியோக்காக ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த தருணம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்குது. இந்த 6 தொகுதியில் ஒரு தொகுதி தாவேகா தலைவரான திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சு ராஜினாமா பண்ணியிருந்த திருச்சி கிழக்கு. மீதம் இருக்க 5 தொகுதிகளுமே அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதிகள். அந்த 5 தொகுதிகளும் தான் அம்பாசமுத்திரம் தொகுதியும் வருது. அப்படி தாங்க நின்று ஜெயிச்சிருந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது அந்த 5 தொகுதியிலுமே திரும்ப அதிமுக போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் தோத்துட்டதுனால இப்போ அவர் 12 தோல்வி பழனிசாமி இருக்கிறதுனால அவர் ஒருவேளை இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிடாமல் தவிர்த்துட்டாலோ, இல்லை அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் திரு சீமான் அவர்களை பொது வேட்பாளர் அறிவிக்க ஒத்துக்கிட்டாலோ அவர் 12 தோல்வி பழனிசாமியிலிருந்து 13 தோல்வி பழனிசாமி ஆகிடுவார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு சீமான் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு பொது வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பே இல்லை. மேலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல்னா அது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் மொத்தம் 2 கட்சி மட்டும்தான் போட்டிட்டு இருந்தாங்க. ஒன்று ஆளுங்கட்சியான திமுக, இன்னொன்று திரு சீமானோட நாம் தமிழர் கட்சி. அந்த தேர்தலையும் ஆளுங்கட்சி அகைன்ஸ்டாக நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் மட்டும்தான் களமிறங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை யாருமே பொது வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. அப்போவும் ஆளுங்கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி. அப்படி இருந்தும் அப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பொது வேட்பாளர்னு சொல்லாதவங்க இப்போ அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல. டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் பொது வேட்பாளர் சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய அளவு பரப்புகிறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆள், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா திரு விஜயோட ஆட்சியில் நாளுக்கு நாள் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குது. மின்வெட்டு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. திரு விஜய் அவர்கள் தன்னோட ஜோஷியருக்கு அரசு பதவி கொடுத்தாரு. எதிர்கட்சிகள்லாம் விமர்சித்தனால அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். திரு விஜய் அவர்கள் ரூட் ஜெகதீஷ் அவர்களுக்கு அரசு பதவி கொடுத்தாரு. திரு விஜய் அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் அரசு பதவி கொடுத்தாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளரான
வெங்கட நாராயணா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை அரசு பதவியை கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன அரசு பதவி? டெல்லி சிறப்பு பிரதிநிதின்ற ஒரு அரசு பதவியை, அமைச்சருக்கு நிகரான ஒரு அரசு பதவியை கொடுத்துருக்காரு. இதையும் எதிர்கட்சிகள் விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மடமாற்றம் பண்ணுறதுக்காக தான் திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை இவங்களே கிளப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஆளுங்கட்சியான தாவேகாவோட சதிங்க. அதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக போட்டியிடுவாரே கண்டிப்பாகவே பொது வேட்பாளராக போட்டியிட மாட்டார். மேலும் திரு சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசின மாதிரி அவரோட இந்த பயணம்ன்றது 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டம் இல்லை. திரு சீமான் அவரோட இந்த பயணம்ன்றது மேரத்தான் ஓட்டம். அதனால் அவர் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டார். நிரந்தர வெற்றிக்காக எத்தனை முறை வேணால் தற்காலிகமாக தோத்துக்கிட்டே இருப்பாருன்றதுனால திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட மாட்டார். இப்படி திரு சீமான் அவர்கள் எதனால் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட மாட்டார் அப்படின்றதுக்கு என்னால் இன்னும் பல உதாரணங்களை சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஆனால் வீடியோவோட டியூரேஷனை கருத்தில் கொண்டு திரு சீமான் அவர்கள் எந்தெந்த காரணங்களுக்காக கண்டிப்பாகவே இந்த பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில பாயிண்ட்டை பார்க்கலாம். அதில் முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி 2010 கட்சி அரசியல் இருக்கார், 2016 தேர்தல் அரசியல் இருக்கார். திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு 10 காரணம், 100 காரணம், 1000 காரணம், ஏன் லட்சம் காரணம் கூட இருக்கலாம். ஆனால் அதில் இருக்க முதல் முக்கிய காரணம் திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு. திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு விழுற ஓட்டில் கிட்டத்தட்ட பாதி ஓட்டாச்சு விழுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து போட்டிகிட்டே வளர்த்தனால்தான் 2016 1% ஓட்டு எடுத்தார், 2019 3% எடுத்தார், 2021 6%, 2024 8% சொல்லி திரு சீமான் அவர்கள் 2016 2024 வரைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்தார். நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் என்ன தான் 8% குறைஞ்சிருந்தாலுமே அந்த 4% ஓட்டில் இருந்த மேஜர் ஷேர்ன்றது திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாரு அப்படின்றதுக்காக விழுந்த வாக்குகள் தான். அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஒருவேளை இந்த ஊடகங்களில் வர செய்தி மாதிரி, சமூக வலைதளங்களில் வர செய்தி மாதிரியே அவர் திமுகவோட ஆதரவு பெற்று, அவர் அதிமுகவோட அன்பு பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்டாருன்னா அவ்வளவுதான் கத்தம். திரு சீமான் அவர்கள் இந்த தொகுதி இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கலாம், அவர் எம்எல்ஏ ஆகலாம், அவர் சட்டமன்றம் போகலாம், அவர் சட்டமன்றத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணலாம். ஆனால் திரு சீமான் அவர்கள் அதன் பிறகு என்ன ஆக முடியாது, அவர் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தான் அடையணும். அதனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து களம் காரணமே கண்டி பொது வேட்பாளராக களம் காணவே கூடாது. அடுத்து திரு சீமான் அவர்களும் சரி, திரு சீமானோட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் மற்றும் தங்கைகளும் சரி, எங்கே பேசினாலுமே தில்லா கெத்தா தரவுகளோட பேசுவாங்க, தார்மீகத்தோட பேசுவாங்க. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதின்ற ஒன்று இருக்குது. எதனால் அவங்கக்கிட்ட தகுதின்னு இருக்குது? அவங்க இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளோடவும் ஆள்ற கட்சிகளோடவும் கூட்டணி வச்சதில்லை, யாரு கூடவுமே கூட்டணி வச்சதில்லை, ஊழல் செஞ்சதில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை, பவரில் இருந்ததில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால தான் அவங்களால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தில்லா பேச முடியுது, கடைசி வரைக்கும் பேச முடியுது, அவங்ககிட்ட தரவுகளோட பேச முடியுது, கண்டென்ட்டோட பேச முடியுது. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் திமுக மற்றும் அதிமுகவோட ஆதரவு பெற்று ஒரே ஒரு தடவை தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த தார்மீகத்தை திரு சீமான் அவர்கள் இழந்துடுவார். திரு சீமான் அவர்களும் 10ஓட 11ஆவது ஒரு நபராக போய் கரைஞ்சிடுவார். அதன் பிறகு திரு சீமான் அவர்களாலேயும் சரி, திரு சீமானோட தம்பி மற்றும் தங்கைகளாலேயும் சரி எங்கேயுமே போயிட்டு முகத்தை கொடுத்து பேசவே முடியாது. ஏன்னா பேச தொடங்கினாலே புலி தனியாக தான் வேட்டைக்கு போவோம், நாங்கள் கூட்டமாக போகிற பண்டிகைகளில் தனியாக போகிற சிங்கம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாலையும் சரி, திரு சீமான் அவர்களாலையும் சரி பேசவே முடியாது. அதனால் தன்னோட தார்மீகத்தை இழக்கக்கூடாதுன்னா திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வேட்பாளராக மட்டும்தான் போட்டியிடணும். மேலே சொன்ன பாயிண்டை கேட்டுட்டு ஒரு சிலர் எதிர்கேள்வி கூட கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி முன்னாடியே சொன்ன மாதிரி 2016 2026 வரைக்கும் தனித்து போட்டிட்டாங்க, மக்களுக்காக போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க, பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க,
கொள்கையை சொன்னாங்க, கோட்பாடுகளை சொன்னாங்க, தத்துவத்தை சொன்னாங்க, சித்தாந்தத்தை சொன்னாங்க, தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம்னு சொன்னாங்க. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொன்னாங்க. இனி படிக்காதவரே இல்லைய நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொன்னாங்க. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற தன்மானமிக்க வாழ்வுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்ட தமிழ்நாடு மக்கள் 8.2% இருந்த நாம் தமிழ் கட்சியை 4% சுருக்கி மேலே சொன்ன எந்த விஷயங்களையுமே சொல்லாமல் இலவச வாக்குறுதிகளை கணக்கே இல்லாமல் வாரி இறைச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு திரை கவர்ச்சியை மட்டுமே ஒரே ஒரு மையக்கோளை வச்சுக்கிட்டு திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் சொல்லி எதையுமே சொல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனால் இது எல்லாத்தையும் சொன்ன ஒருத்தர் எம்எல்ஏ கூட ஆகலை. இதன் பிறகு நாங்கள் எதுக்காக மக்களுக்காக போராடணும்? இதன் பிறகு நாங்கள் எதுக்காக கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம்னு சொல்லி சொல்லணும்? இதன் பிறகு நாங்கள் எதுக்காக தனியாக நின்று கத்துன்னு சொல்லி கத்தணும்? நாங்கள் திமுகவோட ஆதரவு பெறுறோம், நாங்கள் அதிமுகவோட ஆதரவு பெறுறோம், நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோங்க. அதுக்காக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகிறதுல எந்த வித தப்புமே இல்லைன்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். மேலும் 1% விட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருக்க தேமுதிகவிலிருந்து ஒருத்தர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருக்காங்க. அதே மாதிரி தான் விசிகாவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அமைச்சரவை ஆகிட்டார். ஐஎம்எல்லேருந்து 2 பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க, இன்னொரு கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே மாறின்னு சொல்லி திமுக, அதிமுக, இப்போ தாவேகான்னு சொல்லி மாறி கூட்டணி வச்ச கட்சிகள் தான். அப்படி மாறி கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் மக்களுக்காக மட்டுமே களத்தில் தனித்து நின்ற நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட சட்டமன்றத்துக்கு போகலை. அப்படி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடின நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகி போகாத பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் உங்கள் முன்னாடி மறுபடியும் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம்னு சொல்லி சொன்னால் மட்டும் மறுபடியும் மக்கள் எங்களை தோக்கடிக்க தான் போகிறாங்க. மறுபடியும் மக்கள் எங்களோட டெபாசிட்டை இழக்க வைக்க தான் போகிறாங்க. இதுக்காக நாங்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? அதனால் நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களை திமுகவோட ஆதரவு பெற்று, அதிமுகவோட ஆதரவு பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறோம், திரு சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் ஆனதிலிருந்தே தமிழ்நாட்டு அரசியலையும் கோபப்படத்தையும் தமிழ்நாட்டு அரசியலையும் சகுனி படத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால் படத்தோட கிளைமேக்ஸில் அஜ்மல் அவர்கள் தான் வில்லன்னு சொல்லி ஜீவா அவர்களுக்கு தெரிய வந்துடும். ஆனால் வில்லனாக தெரிய வந்த பிறகும் அஜ்மல் ஜீவாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்னன்னா, இப்போ நான் கெட்டவன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா அதன் பிறகு மக்கள் எப்பவுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அஜ்மல் சொல்லுவார். அதனால் ஜீவா அவர்கள் அஜ்மலை கெட்டவனாக காட்டாமல் ஒரு தியாகியாக படத்தோட கிளைமேக்ஸை காட்ட வச்சுருப்பார். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தொடர்ந்து தனித்து போட்டிகிட்டே வந்து இப்போ அவர் ஒருவேளை பொது வேட்பாளர் ஆயிட்டார்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்களுக்கும் இதர பிற கட்சிகளுக்குள்ள வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் திரு சீமான் அவர்களும் 10ஓட 11 போயிடுவார். அதனால் திரு சீமான் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெறத்தில் தான் பெருமை இருக்குது. அதுவே திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவு பெற்று அதிமுகவோட அன்பை பெற்று திரு சீமான் அவர்கள் என்ன தான் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போனாலுமே அதில் எந்த வித பெருமையுமே இருக்க போகிறதில்லை. ஏன்னா மாப்பிள்ளை அவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகி எம்எல்ஏ ஆனாலுமே அவர் எம்எல்ஏ ஆகாததுக்கு அது சமம்தான். அதனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே கூடாது. அடுத்து நாம் எல்லாரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவரோட ஆட்சியின் கீழே வாழ்ந்துட்டு வரதுனால நானும் திரு விஜய் அவர்கள் மாதிரியே ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன குட்டி கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சாதாரண மனுஷன் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்க ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏவா அந்த இடத்துல பள்ளந்தோன்னா 1000 அடி பள்ளந்தோன்னா அங்கே ஒரு புதையல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த சாதாரண மனிதர் அந்த சொன்ன இடத்துல போய் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 10 அடி தோன்றாரு, 100 அடி தோன்றாரு, 500 அடி தோண்டிட்டாரு. புதையல் கிடைக்கவே இல்லை. 600 அடி, 700 அடி, 800 அடி, 900 அடின்னு சொல்லி 990 அடி தோண்டிட்டாரு. புதையல் கிடைக்கவே இல்லை. அதனால் அவர் சோர்ந்துடுறாரு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதன் பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் அந்த குழியை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன இது குழி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மறுபடியும் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல 1000 அடி தோண்டிங்கன்னா அங்கே புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இன்னொருத்தர் 990 அடி தோண்டிட்டாரு. இவர் வெறுமனே 10 அடி தோன்றாரு, புதையலை எடுக்கிறாரு, அனுபவிக்கிறாரு.
அதே மாதிரி தான் திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திமுக ஏன் வேணாம், அதிமுக ஏன் வேணான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தார். திரு சீமான் அவர்கள் ஒரு சாமானியனாக இருந்து இது எல்லாத்தையும் சொன்னதுனால மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அதையே திரு விஜய் அவர்கள் சினிமா புகழோடு வந்து திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொன்னார். மக்கள் இதை நம்பி திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 1.5 மாதத்தில் தான் திரு விஜய் அவர்களோட டிவிக்கே மாற்றம் இல்லை, ஏமாற்றம்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் திரு சீமான் அவர்கள் 2016 2026 வரைக்கும்னு சொல்லி தொடர்ந்து தேர்தலில் தனித்து போட்டிகிட்டே வந்தார். அதாவது 990 அடி தோண்டிட்டார். மீதம் இருக்கிறது வெறுமனே 10 அடி மட்டும்தான். அவர் 2031 வரைக்கும் தொடர்ந்து தனித்து போட்டிட்டு எல்லா கட்சிகளையும் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு எதிர்த்து தன்னோட கொள்கை, தன்னோட கோட்பாடு, தன்னோட சித்தாந்தம்னு சொல்லி இது எல்லாத்தையும் முன் வச்சாருன்னா கண்டிப்பாகவே 2031 திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஆனால் திரு சீமான் அவர்கள் 990 அடி தோண்டிட்டு இப்போ இந்த அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது எப்படிப்பட்டதுன்னா, 990 அடி தோண்டிட்டு 10 அடி தோண்டாமல் விட்டுட்டு போகிறதுக்கு தான் சமமே. அதனால் திரு சீமான் அவர்கள் மீதம் இருக்க 10 அடியை திரு சீமான் அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர் ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி கண்டிப்பாகவே தனித்து மட்டும்தான் போட்டிடணும். அதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடவே கூடாது. மேலும் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் ஆயிட்டார்னா அதுவும் கிட்டத்தட்ட அதிமுக மற்றும் திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு சமந்தான். அப்படி திரு சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு போயிட்டார்னா அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் முதன்மை சக்தியாக வரவே முடியாது. ஏன்னா ஒரு கட்சி கூட்டணி அரசியலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் கூட்டணி கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியுமே கண்டி முதன்மை சக்தியாக மாறுறதுக்கோ இல்லை அந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கோலாம் 99.99 இல்லை 100%க்கு மேலே கூட வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால் திரு சீமான் அவர்கள் கூட்டணியும் வைக்கக்கூடாது, திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகவே கூடாதுன்னு சொல்லி ஏன் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆகக்கூடாதுன்றதுக்கு என்னால் இன்னமும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் மறுபடியும் ஒரு முறை வீடியோட டியூரேஷனை கருத்தில் கொண்டு ஒருவேளை இந்த நியூஸில் வந்தா மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்தா மாதிரி திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆயிட்டா என்னவாகும்? திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் சட்டமன்றம் போகலாம். அவர் பல சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணலாம். அவர் சட்டமன்றத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கீழே கிரவுண்டில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்களை மற்ற எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க, மீம்ஸுக்கு மேலே மீம்ஸாக போட்டு தள்ளி நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பிகளையும் தங்கைகளையும் எல்லாருமே எப்படி கலாய்ன்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளி அவங்க எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இது எல்லாமே திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நின்று ஜெயிச்சிட்டா, ஒருவேளை திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நின்று தோத்துட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு நாம் தமிழ் கட்சியோட கதை கத்தம் தான். 4 அடி தாண்டறதுக்காக 8 அடி பின்னாடி போகிற மாதிரி 8% இருந்த நாம 4% வந்திருக்கோம். நாம் எதுக்காக 4% வந்திருக்கோம்? 40%க்கு போகிறதுக்காகத்தான் 4% வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகி தோத்துட்டாருன்னா அதன் பிறகு 4% 2% ஆகும், 2% 1% ஆகும்லாம் இல்லை, 4% ஸ்ட்ரைட்டாக 0% ஆகும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்தா வாட் இஃப் அப்படின்ற மாதிரியான வாட் இஃப் சினாரியோஸ் தான். ஆனால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் திமுகவோட ஆதரவு பெற்று அதிமுகவோட அன்பை பெற்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலோட பொது வேட்பாளர் ஆகிட்டார்னா ஒரு விஷயம் 100% நடக்கும். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது என்னன்னா 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்கலப்பு விவசாயிக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர்,
கண்டிப்பாகவே இதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார், கண்டிப்பாகவே ஓட்டு போடவே மாட்டார். அந்த ஒரு நபர் யாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனால் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கையான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் ஆகக்கூடாது, பொது வேட்பாளர் ஆகவே கூடாதுன்றத மறுபடியும் ஒரு முறை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சரி, திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆகிறாரு, பொது வேட்பாளர் ஆகலை. எதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுன்ற முடிவுக்கு வந்திருக்காரு? ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த 6 தொகுதியில் வை அம்பாசமுத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 6 தொகுதியிலேயே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் தான் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அப்படி அந்த 6 தொகுதியிலேயே அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிக வாக்குகளை வாங்கினதுனால தான் திரு சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணதுனால அம்பாசமுத்திரம் தொகுதியை தன்னோட தொகுதியாக தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா 6 தொகுதியிலேயே அதிகமான ஓட்டு அம்பாசமுத்திரம் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் திரு சீமான் அவர்கள் கேண்டிடேட்டாக நிற்கும்போது கண்டிப்பாகவே அம்பாசமுத்திரம் தொகுதி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாக மாறும். அப்படி ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாக மாறும் பட்சத்தில் ஏற்கனவே திமுக வேணாம், ஏற்கனவே அதிமுக வேணான்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் ஒரு 1.25 கோடி பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே கண்டிப்பாகவே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் தான் சொல்லி ஓட்டு போட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவரோட 1.5 மாத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. எலெக்ஷன் வரும்போது அந்த 1.5 மாத ஆட்சின்றது 2 மாதமாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், 4 மாதமாக இருக்கலாம், 5 மாதமாக இருக்கலாம், ஏன் 6 மாதமாக கூட இருக்கலாம். அப்படி திரு விஜய் அவரோட 6 மாத ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் பார்த்த பிறகு திரு சீமான் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல, திரு சீமான் அவர்கள் தான் சரியான மாற்று அப்படின்ற எண்ணத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரலான்ற நம்பிக்கை பல பேருக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் 6 தொகுதியிலேயே எந்த தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தாங்களோ அந்த தொகுதியில் திரு சீமான் அவர்கள் போட்டியிட போகிறாரு. திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 99.99% வாய்ப்பு இல்லை. ஏம்பாசே, பொது தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாருன்னு நீ சொல்லியிருந்த, ஆனால் அம்பாசமுத்திரம் தொகுதியில் திரு சீமான் அவர்கள் தோற்றுவார்னு சொல்கிறீ. எதனால் சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இடைத்தேர்தல் அது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால கண்டிப்பாகவே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்க போகிறாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டாலே தாவேக அங்கே ஜெயிக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அம்பாசமுத்திரம் தொகுதியிலையும் இடைத்தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அங்கேயும் தமிழக வெற்றி கழகம் நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தோத்துட்டா என்ன? திரு சீமான் அவர்கள் 2016 கடலூரில் தோத்தார். திரு சீமான் அவர்கள் 2021 திருவொற்றியூரில் தோத்தார். திரு சீமான் அவர்கள் 2026 காரைக்குடியில் தோத்துட்டாருன்னு சொல்லி ஆல்ரெடி திரு சீமான் அவர்கள் தோல்வியை பார்த்துட்டாரு, தொடர்ந்து 3 முறை தோல்வியை பார்த்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்களுக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் ஜெயிச்சிட்டா எப்படி இருக்கும்? திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றாலுமே அது வெற்றி இல்லை, தோல்வின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக மட்டுமே நின்று அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 233 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தோற்றுருவாங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் ஜெயிப்பார்னு நான் நம்பினேன். ஆனால் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் தோற்றது மட்டும் இல்லாமல் முதல் இடத்த பிடிக்கல, 2ஆம் இடத்த பிடிக்கல, 3ஆம் இடத்த பிடிக்கல, 4ஆம் இடத்த பிடிச்சி தோற்றுருந்தார். அப்படி திரு சீமானோட தோல்வியை உண்மையிலே நல்லா ஏற்றுக்க முடியல. பட் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னா 2031 தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆகிறதுக்கான பயணம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஸ்டேஜில் இருந்து தொடங்கும்னு சொல்லியிருந்தேன். நானே தான் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஸ்டேஜிலிருந்து 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சீமான் அப்படின்ற ஸ்டேஜில் போய் முடியும். திரு சீமான் அவர்கள் ஒருவேளை அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்னா அதன் பிறகு மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலுமே சீமானோட சிவநாட்டம், சீமானோட சிறப்பான தரமான சம்பவங்கள் நடந்தேறிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு நியூஸை யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் திரு சீமானோட பற்றின நியூஸை பெருசாக கேரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பொது வேட்பாளர்ன்ற நியூஸை கிட்டத்தட்ட எல்லா மீடியாஸுமே கேரி பண்ணாங்க. எப்பவுமே திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுற தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த முறை திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆக போகிறாரு அப்படின்றத மட்டும்
ஊதுறாங்க ஊதுறாங்க, ஊதி ஊதி பெருசாகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த நியூஸ் கண்டிப்பாகவே திரு சீமான் அவரோட பெருமையை சிதைக்கும்னு சொல்லி இந்த நியூஸை வெளியிட்ட எல்லா ஊடகங்களுக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திரு சீமான் அவர்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருந்தது, பெண் குழந்தை பிறந்திருந்தது. அதை வச்சு பல பேர் சோஷியல் மீடியாவில் அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க, எண்ணற்ற வகையில் அவதூறுகளை பரப்புனாங்க. அடுத்து திரு சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தப்ப திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சீர் கொண்டு வந்தார். அவர் சீர் கொண்டு வந்த வச்சுக்கிட்டும் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க, அவதூறுகளை பரப்புனாங்க. அதன் பிறகு சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அந்த திருமண நிகழ்ச்சிக்கு திரு சீமான் அவர்கள் புதுசாக ஒரு காரில் வந்துட்டார். திரு சீமான் அவர்கள் பென்ஸு காரில் வந்துட்டார், திரு சீமான் அவர்கள் BMW காரில் வந்துட்டார், திரு சீமான் அவர்கள் புதுசாக கார் வாங்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை கேலி, கிண்டல், கலாய், ட்ரால், அவதூறுகள். அடுத்து அந்த திருமண நிகழ்ச்சியிலேயே திரு சீமான் அவர்கள் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் திரு சீமானோட காதல் ஏதோ ரகசியம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேலி, மறுபடியும் கிண்டல், மறுபடியும் கலாய், மறுபடியும் ட்ரால், மறுபடியும் அவதூறுகள்னு சொல்லி திரு சீமான் அவரோட நோக்கி அவதூறுகள் தொடர்ந்துட்டே இருக்கு. திரு சீமான் அவரோட கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதவங்க, திரு சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்கள், அரசாங்க ரீதியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவங்க தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்களை நோக்கி அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு ட்ரிகர் ஆகி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் மற்றும் தங்கைகள் ஒரு சிலரும் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி தங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. அப்படி திரு சீமானை நோக்கி வைக்கப்படுற சரியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் அவதூறுகளுக்கு நம்ம பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் டிஃபென்சிவ் மோடில் மட்டும்தான் இருக்க முடியுமே கண்டி அஃபென்சிவ் மோடுக்கு போகவே முடியாது. அதனால் நான் ஏற்கனவே பல வீடியோஸ் சொன்ன விஷயமா இருந்தாலுமே திரு சீமான் அவர்கள் 2031 தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அவரோட தம்பி மற்றும் தங்கைகள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது என்னென்னா, எதிர்கட்சிகளுக்கு எதிரான விமர்சனங்களை 33% பரப்பணும். திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவான விஷயங்களை 66% பரப்பணும். அடுத்து திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுறது உறுதி ஆயிட்டதுனால 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட 14,000 பேரில் இருக்க ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் 10 பேரையாவது இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வைக்கணும். அப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 10 பேரை ஓட்டு போட வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்கள் தான் அம்பாசமுத்திரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இதே மாதிரி தான் மீதம் இருக்க 5 தொகுதி இடைத்தேர்தலையும் சரி, இதே மாதிரி தான் 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இதே மாதிரி 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட 19 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேரை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வச்சிட்டிங்கன்னா 2031 தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சீமானன்றத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. அதனால் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் கண்டிப்பாகவே போன முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் 10 பேரை எப்படியாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வைக்கணும். திரு சீமான் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும், அவ்வளவுதான். மேலும் இந்த வீடியோவோட ஃபைனல் டியூரேஷன் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலனாலுமே இந்த வீடியோவுக்காக நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எண்ணற்ற கருத்துக்களை முன் வச்சுருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை திரு சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் ஆயிட்டார்னா அவருக்கு ஓட்டு போட்டு வந்த ஒரு வாக்காளரோட வாக்கை இழப்பாருன்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் திரு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வேட்பாளராக களம் காண போகிறாரா, இல்லை எதிர்கட்சிகளோட அன்பு மற்றும் ஆதரவு பெற்ற பொது வேட்பாளராக களம் காண போகிறாரா, 6 தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எழுச்சி பெற போகிறாங்களா, இல்லை மறுபடியும் ஒரு முறை வீழ்ச்சி பெற போகிறாங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி பல முறை சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்கள் இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்க போகிறாரா, இல்லை ஒரேடியாக கரைய போகிறாரா? இது எல்லாத்தையுமே நாம் இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.